பசங்க இல்லைன்னா வேலையாகாது. சப்போஸ் எதனா ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு என்ன வந்தா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பானுங்க. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வரமாட்டானுங்க. இவனுங்க தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அவனுங்க தான். நம்ம இப்போ நமக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் கூட ஆனா கூட கூட நிற்கிறது அவனுங்க தான். எல்லாமே அவங்க தான். ஒன்றும் நினைக்கல, அவங்க தான் ஜாலி இல்லைன்னா போதும். ஃப்ரெண்ட்ஷிப் தான். பேரண்ட்ஸை விட எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கன்ற ஒரு இதுல இருக்காங்க. நான் இது பண்ணாதான் ஃப்ரெண்டு அப்படி இல்லை, எதிர்பார்க்காத ஃப்ரெண்டு. எனக்கும் எதிர்பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். எதிர்பார்த்து பழகுறான வந்து எனக்கு பிடிக்காது. ஸ்கூல் டேஸ் தான் பெஸ்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளால வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நம்மளோடய கூட்டு போக முடியல. ஃபார்ச்சுனேட்லி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸாக அமைஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும். அவனுங்களே சேர்த்து அவனுங்க தான் முக்கியம்க்கா. இவனுங்க இல்லைன்னா ஜாலியாகவே இருக்க முடியாது. இதுக்கு எதுல ஃபன்னான விஷயம்னா எல்லாரும் எப்போ ஒன்னா இருக்கிறோமே எல்லாமே ஃபன்னான விஷயம் தான். இவனுங்க ஒருத்தன் கூட இல்லைன்னா ஃபன் இருக்காது. ஒருத்தன் மெயின் வரணும். அவன் இன்னைக்கு வரல, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்ட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், வரல. அவன் வந்திருந்தானா இன்னும் ஃபன்னா இருந்திருக்கும். அவன் பேரு நாகா. ஆனா அவனை இனிமே பேர் போட்டு கூப்பிட்டது கிடையாது. அவங்க அப்பா பேரு பாலா. பாலா வச்சுதான் அவனுக்கு கூப்பிடுவோம். அவன் இருந்திருந்தானா இன்னும் ஃபன்னா இருந்திருக்கும். இங்க வந்ததுலயும் ஒரு ஃபன்னுன்னா அவன் செருப்பத்திக்கு போட்டது, அவனை அழிய விட்டது. இவனா செருப்பை தேடி இருந்தான் தண்ணி உள்ள போயிட்டு. வரலன்னா சரி பார்த்துருக்கோம், வந்துட்டான் எப்படியோ. இதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் நல்லா பண்ணியாச்சுக்கா. அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? கூடியே இருக்கிறானுங்க, இல்லாம இருந்தாலும் போர் அடிக்கும், இருந்தாலும் வெறுப்பா இருக்கும். அவங்கள தேத்தவும் முடியாது, இருந்தாலும் சொல்லவும் முடியாது. அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் போவோம். இதுல ரொம்ப மெயினான விஷயம்னா அவன் இன்னொன்னு உட்காந்துக்கிறான் போற வெள்ளை சட்டை, இந்த பையன் தான். திரும்ப மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் கேமரா பார்த்தா ஷை. அது ஃப்ரெண்ட்ஷிப் தான்க்கா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சொல்லுவாங்க அம்மா அப்பா தான், அவங்க ஃபர்ஸ்ட் தான். அவங்க வந்து வீடு இருக்க தான் இருப்பாங்க. மற்றபடி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா ஃபுல்லாகவே பசங்க தான். பசங்க இல்லைன்னா வேலையாகாது. சப்போஸ் எதனா ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு என்ன வந்தா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிப்பானுங்க. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வரமாட்டானுங்க. இவனுங்க தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஏதாவது இன்ஸ்டன்ட் இருக்குங்களா இந்த மூமெண்ட்ல வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது? நிறையா இருக்குக்கா. இப்போ கிளாஸ்ல எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் பேசவே தேவையில்லை, கரெக்டாக வந்து நிற்பானுங்க. பார்த்தாலே அவள் தான் சீனியர்ஸ்லாம் செத்துருவானுங்க. அது மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வெளியே இந்த மாதிரி எங்கன்னா ஏரியாவில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இவனுங்க வந்து நின்னாலே இவனுங்க பேர் சொன்னாலே விட்டுருவானுங்க. நான் ரொம்ப நல்ல பையன்ப்பா அப்படி இப்படின்னு இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. சாப்பிட்றேன்ட்டு வெறுப்பேற்றுவானுங்க. இதனால இவனுங்களை கொஞ்சம் இது பண்ணும். ஏதோ சொல்ல முடியாது, விடுங்க. மறக்க முடியாத 10th லைஃப்கா, அதை மறக்கவே முடியாது. இப்போதான் முடிஞ்சது. அது செம்ம ஜாலி. எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் நினைக்கிறீங்க? ஸ்கூல் ஃப்ரெண்டா, காலேஜ் ஃப்ரெண்டா? என்னைக்குமே ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் இருக்கலாம், அது அந்த 3 வருஷம் தான். மற்ற இவனு கூட ஃபுல்லாகவே இருப்போம். 12 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சாங் ஏதாவது? பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சாங்னா நிறைய இருக்குக்கா, எதற்கா சொல்லுவேன். அப்படியா? அதெல்லாம் கானா பாட்டு தான் காணாம வரும். சாங் பேரே நண்பன் தான்க்கா. மூவினா நட்பே துணை தாங்க என்னைக்குமே. அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸு முக்கியமா, அது எமோஷனா இருக்கும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, விஷ் பண்ணீங்களா ஃப்ரெண்டுக்கு? கண்டிப்பா பண்ணியிருக்கோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைஃப் இல்லை, அவ்வளவுதான். வேற என்ன சொல்லுங்க? எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்? எந்த அளவுக்குன்னா அவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அவ்வளவுதான். அவனுங்க தான். நம்ம இப்போ நமக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் கூட ஆனா கூட கூட நிற்கிறது அவனுங்க தான். எல்லாமே அவங்க தான். இப்போ நமக்கு பிரச்சனை கூட வந்து நிற்கிறதும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே அவனுங்க தான். பேரண்ட்ஸ் கூட நம்ம வெளியே தவிர்த்துருவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல என் கூட ஃபர்ஸ்ட் வச்சது யுவராஜ்னு ஒரு பையன். அவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ வரையும் அவன் தான் க்ளோஸ் எனக்கு. அதுக்கப்புறம் தான் இவனுங்க எல்லாம் சேர்ந்தது செட்டா. எதனால பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க அவங்கள? எந்த மூமெண்ட்னால ரொம்ப உங்களுக்கு பரவாயில்ல நம்மளுக்காக இப்படி பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா?
எந்த மூமெண்ட்னா புரியல, மிஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டே இருப்பான் என்ன அவன் சின்ன வயசுல. அதனால அவனை பிடிக்காது, அந்த பிடிக்காத விஷயத்தினால அவனை பிடிச்சிச்சு. சரி, மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் இந்த இன்சிடென்ட் வந்து மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? மறக்க முடியாத நிறைய இருக்கு. நான் இப்ப திடீர்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் வரல. வீட்டுல திட்டு வாங்கினதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போய் இந்த மாதிரி தான். பீச் வந்து ஒரு மாதிரி சீக்கிரமா வந்துருவோம், வந்துட்டு நைட்டு 9 மணி 10 மணி லேட்டா போவோம். அப்ப திட்டு வாங்கினதான் ஞாபகம் வருது, அவனோட கூட போனதெல்லாம் நினைச்சா. அதான் எங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் நல்லா நடந்தது. ஸ்கூல் ஃப்ரெண்டா காலேஜ் ஃப்ரெண்டா? ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். அவன் தான் எல்கேஜில இருந்து என் கூட தான் படிச்சான். 10th மாறிட்டான். இல்ல, பொதுவா ஸ்கூல் ஃப்ரெண்ட் பெஸ்ட் நினைக்கிறீங்களா காலேஜ்? ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், கண்டிப்பா ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் பெஸ்டா இருக்கும் எப்பவுமே. காலேஜ்ல வந்து 3 years ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படியும் அவ்வளவு நிலைக்காது எனக்கு தெரியல. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்படியும் கடைசி வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். சாங்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் அவன் சொன்னான், நண்பன் சாங் தான் பிடிக்கும். கானா சாங் அது ஒன்றும் ரொம்ப ஃபேவரட். இப்போ அது எல்லாருமே கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போகுது, அதனால அந்த சாங் பிடிக்கும். என்ன சாங்? கானால நண்பன் சாங்னு ஒரு சாங், அது பிடிக்கும். மூவி என்ன மூவி? ஃப்ரெண்ட்ஷிப் மூவின்னு தனியா தெரியல. ஆனா இந்த டிராகன் படத்துல இந்த விஜய் சித்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கும்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூவி ரொம்ப பிடிக்கும். விஷ் பண்ணீங்களா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? எல்லாருக்கும் பண்ணலாம். வந்திருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்க? ஏதோ இங்க இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்தீங்களா? இல்ல சும்மா கூப்பிட்டாங்க வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் டே தான், சும்மா தான் வந்தோம். சரி, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்கலாம், அவங்க தான் ஜாலி, இல்லைன்னா போதும். சரி, லைஃப்ல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஏகப்பட்டது இருக்கு. இப்போதைக்கு என்ன வேணும்? ஒரு பெஸ்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு போனோம், இல்ல மறக்க முடியாத அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ வந்து செருப்பு தூக்கி வச்சது. செருப்பு தூக்கி? ஆமா, பீச் அங்க வச்சிட்டாங்க. அடுத்தமா வந்து எங்க போனாலும் இந்த பையன் இல்லைன்னா செம போர் அடிக்கும். இவங்க 2 பேர் இல்லைன்னா கணபதி பிரவீன், அவங்க 2 பேர் இல்லைன்னா சுத்தம் போர் தான். அங்க இன்னொருத்த நாகான்னு ஒருத்தர் இருப்பான், அவன் இருந்தா இன்னும் மேல சூப்பரா இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வாழவே முடியாதுக்கா. அது உண்மைதான். அவங்க இல்லைன்னா எதுக்கு போர் தான் அடிக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு லைஃப்ல ஒரு பிரச்சனை வச்சுன்னா இவன் இருக்கான், இவன் நமக்கு எல்லாம் பண்ணுவான், அது ஒரு நம்பிக்கை. இவன் கடைசி வரைக்கும் நம்மளை விட மாட்டான், அது ஒரு பிரச்சனை. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஹர்ட்டிங்லாம் எதுவுமே நடந்தது இல்லை என் ஃப்ரெண்ட்ஷிப்ல. அப்போ 5 பேர் சண்டை போட்டுப்போம், திரும்பி ஒன்னா பேசிப்போம், அவ்வளவுதான். அது விளாடும் போது தான் டென்ஷன் ஆகும் எல்லாருக்கும். சண்டை வருங்களா? அதான் விளாடும் போது தான் சண்டை வரும். ஆமா, இந்த பையனா சீட்டிங் பண்ணி ஆடுவான். என்ன சாங் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் உங்களுக்கு பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்ன? நல்லா இருக்கும். நாங்க சாங்கே கேட்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது. சரி, ஃப்ரெண்ட்ஷிப் மூவி ஏதாவது இந்த மூவி பிடிச்சது? ஃப்ரெண்ட்ஷிப் நட்பே துணை, நண்பன், ஃப்ரெண்ட்ஸ் 3 படம். இப்படிக்கு கௌஷிக். ஹாய். ஹாய். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, விஷ் பண்ணிட்டீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? விஷ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் தான் பேரண்ட்ஸை விட எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கன்ற ஒரு இதுல இருக்காங்க. நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆலியா, கிரேசி, நிறைய பேர் இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்காக என் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஒண்ணுனாலும் அவங்க கிட்ட சொல்லலாம். பட் பேரண்ட்ஸ் கிட்டன்ற போது கொஞ்சம் யோசிக்கலாம், சொல்லலாமா. அவங்கன்ற போது நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா ஆன்சர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அந்த பிரச்சனை இது பண்றதுக்கு. அவங்களும் நம்ம கிட்ட நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதனால பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறது நல்லது. மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்குங்களா? மறக்க முடியாத மூமெண்ட்னா இப்போ ரீசெண்டா ஃபேமிலியில கொஞ்சம் சண்டை இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத.
ஏதாவது ஹர்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்கா? சரி, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்ட இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அதாவது இப்ப நம்மள பிடிக்கலன்னு நம்ம கிட்ட நேரா சொல்லலாம். ஆனா நம்மள பத்தியே வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்றதுங்கும் போது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும். சோ அவங்க அத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிட்டேன். அந்த மாதிரி நடந்திருக்கு? நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அவாய்ட் ஆயாச்சு. 3 years ஆயிடுச்சு அவங்க கிட்ட எல்லாம் பேசியே. அந்த இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இன்சிடென்ட்னா ஒன்றும் இல்லை. எப்படி சொல்றதுன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி இப்ப தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்து நான் இந்த ஏஜ் வேணான்னு சொல்லுவேன். பட் அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க. பட் என்னால அது இருக்க முடியாதுல்ல, அவங்க ராங் வேல போறாங்கன்றதுனால. ஸோ அதனால நான் அவங்க கிட்ட இருந்து அவாய்ட் ஆகி வந்துட்டேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் இன்னும் காலேஜ் போல, நான் 12th தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஏதாவது? ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னா எனக்கு முஸ்தபா சாங் ரொம்ப பிடிக்கும். அதுல வர லிரிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மூவின்ற போது நண்பன் மூவி பிடிக்கும். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஆக்சுவலா நான் இன்னும் விஷ் பண்ணல யாருக்குமே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை ஃப்ரெண்ட்ஸ். And then இவனுக்கு இன்னைக்கு பர்த்டே, சோ ஹாப்பி பர்த்டே. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேணும். ஏன்னா நம்ம அப்போதான் நம்மகிட்ட இருக்க விஷயங்கள்லாம் தாட்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம், அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து காலேஜ் வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஒரு அனுபவம். அவங்களாம் நம்ம திருப்பி காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது திருப்பிலாம் அவங்க எப்படா வந்து பார்ப்போம், அந்த மாதிரி இதெல்லாம் நான் யோசிக்கணும். ஒரு சிலர்லாம் பண்ணியிருக்க மாட்டோம் காலேஜில், அதை பண்ணியிருக்கலாமேடான்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரணேஷை சொல்லலாம். நான் வந்தான் பிரணேஷ். நான் வந்து ஒரு விஷயத்துக்கு வரமாட்டேன்னு அவன் சொன்னான் என்கிட்ட வந்து, இப்போ வாடா நாளைக்கு காலேஜ் முடிச்சா பார்க்க முடியாது, இப்போ வந்தாதான் அப்படின்னா. அது சொன்னதுக்காக வந்து போனேன். அதுக்கடுத்து அது ஆஃப்டர் அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்த பின்னாடி நல்லா இருந்துச்சு, நம்ம போகலைன்னா அதை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைச்சேன் அவன் சொன்னனால. அடுத்து வேற எனக்கு எல்லா பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு யாராவது இருக்காங்க? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சைல்ட்ஹுட்ல இருந்து ரொம்ப பெஸ்ட். சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்ட்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்பயுமே பேசுவான், ஃபோன் அடிச்சு கால் பண்ணி பேசுவான். ஊர்ல வந்தோடனே மச்சான் எப்படி மச்சான் இருக்கேன்னு பேசுவான். நல்ல ஃப்ரெண்டு தான். இதையும் எதிர்பார்க்காத ஃப்ரெண்டு, இது பண்ணாதான் ஃப்ரெண்டு அப்படி இல்லை, எதிர்பார்க்காத ஃப்ரெண்டு. எனக்கும் எதிர்பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். எதிர்பார்த்து பழகுறான வந்து எனக்கு பிடிக்காது. மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள? ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மறக்க முடியாத மூமெண்ட்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். நான் அப்போ போனது கிடையாது. அந்த இதில் அந்த ஃபாரஸ்ட் வழியாக, அந்த ஃபாரஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும்ல, அது வழியாக போனோம். அது எனக்கு மறக்க முடியாதா இருந்துச்சு. அது கொஞ்சம் இயற்கை, எனக்கு நேச்சுரலாக ரொம்ப பிடிக்குமா. ஸோ வந்து அது நல்லா இருந்துச்சு எனக்கு போகும்போது. அது நான் மறக்க முடியாத சம்பவம். அப்புறம் லாஸ்ட்டாக கொடைக்கானல் போயிருந்தோம், அதுவும் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் தான். அது சரி, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா சார்? விஷ் பண்ணிட்டீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு? இல்ல, யாருக்கும் பண்ணல சார். யாருக்குமே பண்ணலையா? என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இல்லையா? இல்ல ஸ்டேட்டஸ் பார்த்தேன். பட் அது இப்போ ரீசெண்டா ஸ்டேட்டஸ்ல எதுவும் பெருசா வைக்கிறது இல்ல. அது அண்டர்ஸ்டாண்டிங் தான், யாரும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு தேவையில்ல. ஓகே, உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல்ஸ்ல, அதுக்கப்புறம் காலேஜ், இப்போ ஒர்க் பண்ற இடத்துல. ஸோ ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கிறாங்க. மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெபராஜ் இருக்காங்க, குமரவேல் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எந்த மூமெண்ட்ல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்க ஃபீல் பண்ணீங்க? இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து பரவாயில்ல, நம்மகிட்ட நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னு எந்த மூமெண்ட்ல ஃபீல் பண்ணீங்க? நம்ம ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாலும் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஃபன்னா, அது ரொம்ப ஈஸியா நமக்கு ஹர்ட் ஆகாம அது ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு நம்மள அடுத்த மூமெண்ட்டுக்கு யோசிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துல அவங்க ரொம்ப பெஸ்ட்னு ஃபீல் பண்ண தோணும். அந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குங்களா? இந்த சிச்சுவேஷன்ல வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ரீசெண்டா இப்போ அப்ரைசல் டேஸ்ல கூட சரியா எதிர்பார்த்த மாதிரியான அப்ரைசல் கிடைக்காத போது கூட கொலீக் வந்து அதை ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு அடுத்த வேலையை யோசிக்க வச்சாங்க. ஸோ அது மாதிரி எந்த மூமெண்ட் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? ஸ்கூலா, காலேஜா, இல்ல கூட கொலீக்கா? மொமெண்ட்னு பார்த்தா ஸ்கூல் டேஸ் தான் பெஸ்ட்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளால வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நம்மளோடய கூட்டு போக முடியல. ஃபார்ச்சுனேட்லி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸாக அமைஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும். மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஷிப் நடந்திருக்குங்களா? இப்போ வேலைக்குன்னு தான் சென்னைக்கு வந்தோம். ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் செட் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லாங்கர் டியூரேஷன்ஸ்ல கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் என்ன, அவங்க வீடு எங்கே இருக்கு, அவங்க அப்பா அம்மா யார் என்ன எதுவுமே தெரியாம ஜாப் ரிலேட்டடாக கனெக்ட் ஆகிட்டு அவங்களோட ரொம்ப அட்டாச் ஆனது. இங்கே ரீசெண்ட் மெரினா கூட வந்து பேச்சுலராக இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து நிறைய நியூ இயர் அன்னைக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ மெரினா வந்தால் கூட அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப லவ்லியாக தான் தோணும். ஹர்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்குங்களா? என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கு. அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா? நேம்லாம் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ். இல்ல இவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து நம்ம ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப உரிமையோட இருந்தவங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயம் பண்ணிருக்காங்க. பட் அது சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. நடந்திருக்கு. சாங் கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அது இந்த இப்போ ரீசெண்டா ஒரு சந்தானம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு படம் ஒண்ணு நடந்துச்சு, ஜீவா சந்தானம், அதுக்கப்புறம் கூட வினய்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை பார்த்தாலே பாட்டுன்னு இல்லை, அந்த படத்துல சீன்ஸ் பார்த்தாலே ரொம்ப கனெக்டடா தான் இருக்கும். மூவியும் ஆமா அந்த மூவி தான்.